நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுறாங்க, வேலைக்கு போனால் பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கூட கோவர்க்கர்ஸ் திட்டுறாங்க, எங்கேயாவது போய் நின்னா பக்கத்தில் நிற்கிறவங்க நம்மளை திட்டுறாங்க. உங்களை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைக்குள்ள நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்களா? எங்க போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் ஒரு இடத்துக்கு சந்தோஷமா இருக்குன்னு போறேன், ஆனா அந்த இடத்துல என்னால சந்தோஷமா இருக்க முடியல. எனக்கு வேதனைக்கு மேல வேதனை, போற இடத்துல எல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நினைச்சு ரொம்ப துக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாறினார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் வராதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டாராம். ஆசாங்கிற ஒரு ராஜ அரசாண்ட அந்த காலத்துல ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ஜனங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடினாங்க. தேடும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தரே இறங்கி வந்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் அமர்த்தி போட்டு தீர்த்து வைத்து அவர்களை கர்த்தர் சுற்றிலும் பாதுகாத்தார். ஒரு அமைதியில் உள்ள ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய உங்க மேல வந்து விழலாம். நீங்க செய்யாத தப்ப கூட உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க நீங்க செஞ்சது போல பாவனை பண்ணி உங்க மேல குற்றங்களை சுமத்திருக்கலாம். அதனால ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, நான் என்ன பண்றது? நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா இவங்க எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியங்களா யோசிக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு மனசுல துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். மனசு உடைஞ்சு போயிருக்கிற உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை தந்து சந்தோஷத்தை கொடுத்து உங்க பிரச்சனையெல்லாம் மாற்றி எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க, ஏன் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க, உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் அமர்த்தி போட்டு ஒரு இளைப்பாறுதலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், எப்படி ஆஷாவுடைய ராஜாங்கத்திலே ஆஷா ராஜா அரசாண்ட அந்த காலத்திலே தேவன் அந்த தேசத்துக்கு செய்தாரோ அதே போல உங்களுக்கு செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார். உங்க பிள்ளைங்க சொல்றாங்களா, என்னை சுற்றி எனக்கு நிறைய பிரச்சனையா இருக்கிறேன் டாடி, மம்மி நான் நிறைய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்களா? அந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு உங்களுக்கு தருவாராக. இன்றைக்கு உங்க சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.